உங்க எல்லாருக்கும் என்னோட இனிய இரவு வணக்கம். மீண்டும் இந்த அமைதியான இரவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நேற்று இரவு நாம் அன்பை பற்றி பேசினோம். ஒரு மனிதன் ஏன் அன்பை தேடுகிறான், அன்பு எப்படி அவன் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதை பற்றி பகிர்ந்து கொண்டோம். ஆனால் இன்று அந்த அன்பைப் போலவே மனிதர்களால் அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட இன்னொரு உணர்வை பற்றி பேசப் போகிறோம். அது தனிமை. இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே பலருடைய மனதில் ஒரு கனமான உணர்வு வந்து விடுகிறது. நான் தனியா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி ஆயிடுச்சு என்ற கேள்விகள் அமைதியாக மனதுக்குள் எழ ஆரம்பிக்கும். ஆனால் இந்த கேள்விகளுக்கு முன்னால் இன்னொரு கேள்வியை நாம் கேட்க மறந்து விடுகிறோம். உண்மையிலேயே நாம் தனியாக இருக்கிறோமா, அல்லது நம்மை நாமே சந்திக்க பயப்படுகிறோமா? ஒரு பழைய கிழக்கு ஞான பரம்பில் ஒரு அழகான சிந்தனை இருக்கிறது. அதன் பொருள் இதுதான்: அமைதியை பார்த்து பயப்படுகிறவன் இன்னும் தன்னையே சந்திக்கவில்லை. இந்த ஒரு வரியை முதல் முறை கேட்டபோது எனக்கும் அது ஒரு சாதாரண தத்துவமாகத்தான் தோன்றியது. ஆனால் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்த பிறகுதான் அதன் ஆழம் புரிகிறது. ஏனென்றால் வெளி உலகத்தில் இருக்கும் சத்தம் நம்மை சோர்வடைய செய்யலாம், ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் அமைதிதான் நம்மை பற்றி நமக்கே உண்மையை சொல்லும். ஒரு நாள் உங்களுடைய கைபேசியை 1 மணி நேரம் முழுவதும் விலக்கி வைத்து பார்த்திருக்கிறீர்களா? எந்த பாடலும் வேண்டாம், எந்த வீடியோவும் வேண்டாம், யாருடனும் பேச வேண்டாம், வெறுமனே அமைதியாக உட்கார்ந்து பாருங்கள். முதல் சில நிமிடங்கள் எல்லாம் மிகவும் சிரமமாகத்தான் இருக்கும். ஏதாவது செய்ய வேண்டும் போல தோன்றும். கை தானாகவே போனை தேடும், மனம் எங்காவது ஓட ஆரம்பிக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் இருந்த அமைதி மெதுவாக உள்ளே இருக்கும் சத்தத்தை வெளிக்கொண்டு வரும். நான் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறேனா? நான் யாருக்காக வாழ்கிறேன்? என்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேன்? போன்ற கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும். அந்த கேள்விகள் வெளியிலிருந்து வருவதில்லை, அவை எப்போதோ நம் மனதுக்குள் இருந்தவைதான். நாம் தான் அவற்றை கேட்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைய உலகம் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது: எப்போதும் பிஸியாக இரு, ஏதாவது செய்து கொண்டே இரு, அமைதியாக இருக்காதே, தனியாக இருக்காதே. ஆனால் ஒரு பழைய ஞானி சொன்னதன் பொருள் இதுதான்: எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் மனிதனுக்கு தன் பயணத்தின் திசையே தெரியாமல் போகலாம். அந்த வார்த்தை வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருத்தமானது தெரியுமா? நாம் எல்லோரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வேலைக்காக ஓடுகிறோம், பணத்துக்காக ஓடுகிறோம், உறவுகளுக்காக ஓடுகிறோம், கனவுகளுக்காக ஓடுகிறோம். ஆனால் ஒரு நிமிடம் நின்று இந்த ஓட்டம் என்னை எங்கே கொண்டு போகிறது என்று நம்மையே கேட்டதுண்டா? தனிமை அந்த கேள்வியை கேட்க வைக்கிறது. அதனால்தான் அதை பலர் வெறுக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் வெறுப்பது தனிமையை அல்ல, தங்களுடைய பதில் சொல்லப்படாத கேள்விகளைத்தான். ஏனென்றால் அமைதி நம்மிடம் ஒருபோதும் பொய் பேசாது. மற்றவர்கள் நம்மை ஏமாற்றலாம், உலகம் நம்மை ஏமாற்றலாம், சில நேரங்களில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளலாம். ஆனால் அமைதி மட்டும் ஒருபோதும் ஏமாற்றாது. அது நம்மை நமக்கே காட்டும் கண்ணாடி. ஒரு ஆற்றை நினைத்து பாருங்கள். மழை பெய்யும் போது அது ஆறாகி கலங்கி போயிருக்கும். அதன் அடியில் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் மழை நின்று தண்ணீர் தெளிந்த பிறகு அதே ஆற்றின் அடியில் இருக்கும் கற்களும் தெரியும், மீன்களும் தெரியும், அதன் உண்மையான அழகும் தெரியும். நம்முடைய மனமும் அதே மாதிரிதான். எண்ணங்கள், பயங்கள், கவலைகள், அவசரங்கள் என்று எப்போதும் கலங்கிக் கொண்டே இருந்தால் நம்முடைய உண்மையான முகம் நமக்கே தெரியாது. கொஞ்சம் அமைதியாக இருந்தால்தான் நம்முள் மறைந்திருக்கும் மனிதனை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். அதனால்தான் இன்று இந்த இரவு நான் உங்களிடம் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். தனிமையை ஒரு சாபமாக பார்க்காதீர்கள். அது உங்களை விட்டு எல்லோரும் போய்விட்டார்கள் என்பதற்கான அடையாளம் அல்ல. ஒருவேளை வாழ்க்கை உங்களை உங்களுக்கே அறிமுகப்படுத்தி கொள்ள ஒரு சிறிய இடைவேளை கொடுத்திருக்கலாம். அந்த இடைவேளையை தண்டனையாக நினைக்காமல் ஒரு வாய்ப்பாக பாருங்கள். ஏனென்றால் தன்னோடு அமைதியாக இருக்க கற்றுக்கொண்ட மனிதன் உலகத்தின் எந்த சத்தத்திலும் தன்னைத்தான் இழக்க மாட்டான். ஆனால் இங்கே இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கிறது: ஏன் சிலரால் தனிமையை ஏற்றுக்கொள்ள முடிகிறது, ஏன் சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை?
ஏன் ஒரே அமைதி ஒருவருக்கு நிம்மதியாகவும் இன்னொருவருக்கு தாங்க முடியாத வழியாகவும் மாறுகிறது? அந்த பயணத்தை அடுத்த பகுதியில் இப்போது சேர்த்து பேசலாம். நாம் ஏன் தனிமைக்கு பயப்படுகிறோம்? இதுதான் அடுத்த பகுதி. கடந்த பகுதியில் ஒரு கேள்வியோடு நிறுத்தினோம். ஒரே தனிமை ஏன் சிலருக்கு அமைதியாகவும் சிலருக்கு வலியாகவும் மாறுகிறது என்று. அதற்கான பதிலை தேடி பார்த்தால் காரணம் தனிமையில் இல்லை, காரணம் அந்த தனிமைக்குள் நாம் எடுத்துச் செல்லும் மனதில்தான் இருக்கிறது. ஒரு குழந்தையை கவனித்து பாருங்கள். அது தனியாக விளையாடும், மணலில் வீடு கட்டும், வானத்தை பார்த்து சிரிக்கும், காற்றோடு பேசும். அதற்கு தனிமை ஒரு பிரச்சனையாக தெரியாது. ஆனால் வயது கூட கூட நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய வாழ்வின் மையமாக மாறிவிடுகிறது. யாராவது பாராட்டினால் சந்தோஷம், யாராவது கவனிக்கவில்லை என்றால் கவலை, யாராவது நம்மை விட்டு போய்விட்டால் வாழ்க்கையே முடிந்தது போல ஒரு உணர்வு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மகிழ்ச்சிகளுக்கான சாவியை நம்முடைய கைகளிலிருந்து எடுத்து மற்றவர்களின் கைகளில் கொடுத்து விடுகிறோம். அதனால்தான் ஒரு நாள் யாராவது விலகும் போது அவர்கள் மட்டும் நம்மை விட்டு போவதில்லை, நம்முடைய நிம்மதியும் அவர்களோடு போய்விடுகிறது. ஆனால் உண்மையில் போனது நிம்மதி இல்லை, நம்முடைய நம்பிக்கை தவறான இடத்தில் இருந்தது என்பதுதான் வெளிப்படுகிறது. ஒரு பழைய கிழக்கு சிந்தனை சொல்வது என்னவென்றால், மனிதன் உலகத்தை புரிந்து கொள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறான், ஆனால் தன்னையே புரிந்து கொள்ள ஒரு நிமிடம் கூட ஒதுக்குவதில்லை. அந்த வார்த்தையை நம் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. நமக்கு இந்த உலகத்தில் நடக்கும் எல்லாமே தெரியும், மற்றவர்களின் வாழ்க்கை தெரியும், செய்திகள் தெரியும், சமூக வலைதளங்களில் யார் என்ன செய்கிறார்கள் என்பதும் தெரியும். ஆனால் நம்முடைய மனம் இன்று என்ன உணர்கிறது என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இதுதான் தனிமை நமக்கு கொடுக்கிற முதல் பாடம். அது நம்மை வெளி உலகத்திலிருந்து கொஞ்சம் விலக்கி நம்முடைய உள் உலகத்தை பார்க்க சொல்கிறது. அந்த பயணம்தான் ஆரம்பத்தில் மிகவும் கடினமாக இருக்கும். ஏனென்றால் பல வருடங்களாக நம்முள் தேங்கி கிடக்கும் பயம், கோபம், வருத்தம், ஏமாற்றம், குற்ற உணர்வு இவை எல்லாம் அந்த அமைதியில் மெதுவாக மேலே வர ஆரம்பிக்கும். அதனால்தான் பலர் அமைதியை விட சத்தத்தை தேர்வு செய்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காயத்தை சுத்தம் செய்யும் போது கொஞ்சம் எரியும், அதற்காக அதை சுத்தம் செய்யாமல் விட்டுவிட முடியாது. அதேபோல் மனசுக்குள் இருக்கும் வலிகளையும் ஒரு நாள் நேராக பார்த்துத்தான் ஆக வேண்டும். இல்லையென்றால் அவை மறைந்து விடாது, வெறும் மறைந்து கிடக்கும். ஒரு பெரிய மரத்தை பாருங்கள். எல்லோரும் அதன் கிளைகளையும் பூக்களையும் பழங்களையும் பார்க்கிறார்கள். ஆனால் அந்த மரத்தின் பலம் மேலே இல்லை, யாரும் பார்க்காத மண்ணுக்குள் கீழே இருக்கும் வேர்களில்தான் இருக்கிறது. அந்த வேர் இருட்டில் வளர்கிறது, அமைதியில் வளர்கிறது, யாருடைய பாராட்டும் இல்லாமல் வளர்கிறது. மனித வாழ்க்கையும் அதே மாதிரிதான். நம்முடைய உண்மையான பலம் நம்மை யாரும் கவனிக்காத நாட்களில் உருவாகிறது. இன்று சமூக வலைதளங்கள் நமக்கு ஒரு பெரிய மாயையை உருவாக்குகின்றன. எப்போதும் யாரோ ஒருவருடன் இணைந்தே இருக்கிறோம் என்று தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் நம்மோடு நாமே இணைந்திருக்கிறோமா? 1000 பேரோடு பேசுவது எளிது, ஆனால் 5 நிமிடம் நம்முடைய மனதை அமைதியாக கேட்பது மிகவும் கடினம். அதனால்தான் தனிமை என்பது மக்கள் இல்லாத இடம் அல்ல, நம்மை நாம் சந்திக்கும் இடம். இன்று இரவு ஒரு சின்ன முயற்சி செய்யுங்கள். தூங்குவதற்கு முன் 5 நிமிடங்கள் மட்டும் எந்த திரையையும் பார்க்காதீர்கள், எந்த பாடலும் வேண்டாம், எந்த வீடியோவும் வேண்டாம். அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள். எண்ணங்கள் வரும், பழைய நினைவுகள் வரும், சில நேரங்களில் கண்ணீர் கூட வரலாம். அதையும் தடுக்க வேண்டாம். வானத்தில் மேகங்கள் வருவது போல அவை வந்து போகட்டும். அவற்றை துரத்தவும் வேண்டாம், பிடித்து கொள்ளவும் வேண்டாம். வெறுமனே கவனியுங்கள். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் சத்தமாக நடக்காது, அவை அமைதியாகத்தான் ஆரம்பிக்கும். விதை மண்ணுக்குள் உடையும் போது யாருக்கும் சத்தம் கேட்காது, ஆனால் அதுதான் ஒரு பெரிய மரத்தின் பிறப்பு. அதுபோல ஒரு மனிதன் தன்னையே புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் அந்த முதல் அமைதியான நிமிடம்தான் அவனுடைய புதிய வாழ்க்கையின் தொடக்கம். ஆனால் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த அமைதியும் இந்த தனிமையும் ஒரு மனிதனை எப்படி மாற்றுகிறது? ஏன் சிலர் தனிமைக்கு பிறகு உடைந்து போகிறார்கள், சிலர் அதே தனிமைக்கு பிறகு இன்னும் வலிமையான மனிதராக மாறுகிறார்கள்? அந்த பயணத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம். பகுதி 3இல் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு, தனிமை ஒரு தண்டனை அல்ல,
அது வாழ்க்கையின் அமைதியான ஆசிரியர். ஒரு விதையை உங்கள் கையில் வைத்து பாருங்கள். அதை பார்த்தால் அது ஒரு சாதாரண விதை மாதிரிதான் தெரியும். ஆனால் அந்த விதை ஒரு மரமாக மாற வேண்டும் என்றால் அது முதலில் மண்ணுக்குள் புதைய வேண்டும், வெளிச்சத்தை விட்டு இருட்டுக்குள் போக வேண்டும், மழையையும் அழுத்தத்தையும் அமைதியையும் கடக்க வேண்டும். அந்த நேரத்தில் அந்த விதையிடம் யாராவது உன் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கு என்று கேட்டிருந்தால் அது ஒருவேளை நான் இருட்டில் புதைந்து இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கும். ஆனால் இயற்கைக்கு தெரியும் அது முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம், அதுதான் ஆரம்பம் என்று. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையும் இதே மாதிரிதான். நம்மை சுற்றி யாரும் இல்லாத ஒரு காலம் வரும். நம்மை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றும். நம்முடைய போன் அமைதியாக இருக்கும். நம்முடைய பெயரை யாரும் அழைக்காத நாட்களும் இருக்கும். அந்த நேரத்தில் வாழ்க்கை நம்மை மறந்து விட்டது என்று நாமே முடிவு செய்து விடுகிறோம். ஆனால் ஒருவேளை வாழ்க்கை நம்மை மறக்கவில்லை, அது நம்மை உருவாக்கி கொண்டிருக்கலாம். ஒரு பழங்கால கதையில் ஒரு கலைஞன் ஒரு பெரிய சிலையை செதுக்கிக் கொண்டிருந்தான். அவன் கையில் இருந்தது ஒரு சாதாரண கல். இந்த கல்லில் இருந்து எப்படி இவ்வளவு அழகான சிலை வரப்போகிறது என்று அதற்கு அந்த கலைஞன் சிரித்துவிட்டு, சிலை இந்த கல்லுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறது, தேவையில்லாத பகுதிகளை மட்டும் நான் அகற்றிக் கொண்டிருக்கிறேன் என்றான். அந்த பதில் வாழ்க்கைக்கும் பொருந்துகிறது. பல நேரங்களில் தனிமை நமக்கு புதிதாக எதையும் கொடுக்காது. நம்முள் இருக்க வேண்டாத பயம், தேவையில்லாத அகம்பாவம், பிறரை பற்றிய அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்பு, நம்மை நாமே வெறுக்கும் பழக்கம், இவைகளை மெதுவாக அகற்ற ஆரம்பிக்கும். ஒரு பழைய ஜென் சிந்தனை சொல்வதன் பொருள் இதுதான்: மனதை நிரப்புவதற்கு முன் அதை காலி செய்ய கற்றுக்கொள். நாமோ அதற்கு நேர்மாறாக வாழ்கிறோம். மனசு ஏற்கனவே கவலைகளால் நிறைந்திருக்கிறது. அதிலும் இன்னும் ஒப்பீடுகள், இன்னும் பயங்கள், இன்னும் ஆசைகள், இன்னும் ஏமாற்றங்கள் என்று நாம் சேர்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் அந்த மனம் சோர்ந்து போகிறது. அப்போது வாழ்க்கை நம்மை கொஞ்சம் தனிமையில் உட்கார வைக்கிறது. அது நம்மை தண்டிக்க அல்ல, நம்முடைய மனசுக்குள் மூச்சு விட ஒரு வாய்ப்பு கொடுக்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு காடு எப்போதும் சத்தமாக இருக்காது. அங்கு நிறைய உயிர்கள் இருந்தாலும் அதன் அழகு அதன் அமைதியில்தான் இருக்கிறது. கடலும் அப்படித்தான். மேலே அலைகள் சத்தமாக இருக்கும், ஆனால் ஆழத்துக்குள் போனால் அங்கே ஒரு விசித்திரமான அமைதி இருக்கும். மனித மனமும் அதே மாதிரி. மேலே எண்ணங்கள், கவலைகள், ஆசைகள், கோபங்கள் எல்லாம் அலைகள் மாதிரி வந்து வந்து போகும். ஆனால் அதற்கும் கீழே ஒரு ஆழமான அமைதி இருக்கும். அந்த அமைதியை தொடுவதற்கான கதவுதான் தனிமை. இந்த உலகத்தில் பல பெரிய படைப்புகள் கூட்டத்தில் பிறக்கவில்லை. பல சிறந்த கவிதைகள், இசைகள், ஓவியங்கள், சிந்தனைகள் அவையெல்லாம் ஒரு மனிதன் தனியாக இருந்த நேரங்களில் பிறந்தவை. ஏனென்றால் கூட்டம் நமக்கு தகவல்களை கொடுக்கும், ஆனால் தனிமை நமக்கு தெளிவை கொடுக்கும். கூட்டம் கைத்தட்டல்களை கொடுக்கும், ஆனால் தனிமை நம்முடைய உண்மையான குரலை கேட்க வைக்கும். ஆனால் இதை ஒரு விஷயத்தோடு குழப்பிக்கொள்ள கூடாது. தனிமை விரும்புவது என்னவென்றால் மனிதர்களை வெறுப்பது அல்ல, வாழ்க்கையில் உறவுகள் தேவையில்லை என்பதும் அல்ல. மாறாக தன்னோடு அமைதியாக இருக்க கற்றுக்கொண்ட மனிதன்தான் மற்றவர்களையும் ஆரோக்கியமாக நேசிக்க முடியும். ஏனென்றால் அவன் அன்பை பிச்சை எடுக்க மாட்டான், பகிர்ந்து கொள்வான். இன்று உங்களுக்கு வாழ்க்கை ஒரு அமைதியான காலத்தை கொடுத்திருந்தால் அதை வெறுமையாக பார்க்காதீர்கள். அந்த அமைதிக்குள் உங்கள் வாழ்க்கை உங்களிடம் ஏதோ சொல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இதுவரை கேட்காமல் விட்ட குரலாக கூட அது இருக்கலாம். சில பதில்கள் புத்தகங்களில் கிடைக்காது, சில பதில்கள் மற்ற மனிதர்களிடமும் கிடைக்காது. அவை நம்முடைய உள்ளுக்குள் மட்டும்தான் கிடைக்கும். அந்த உள்ளுக்குள் போகும் பாதைக்கு வாழ்க்கை வைத்த பெயர்தான் தனிமை. ஆனால் இந்த பயணத்தின் முடிவில் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. தனிமையை புரிந்து கொண்ட பிறகு மீண்டும் வாழ்க்கைக்குள் எப்படி திரும்புவது? மீண்டும் மனிதர்களை எப்படி நம்புவது? மீண்டும் சிரிக்க எப்படி கற்றுக்கொள்வது? அந்த கடைசி பயணத்தை இந்த எபிசோடின் இறுதி பகுதியில் இப்போது நாம் பேசலாம். இந்த கடைசி பகுதியில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். தனிமை ஒரு முடிவு அல்ல,
அது உங்களுடைய புதிய பிறப்பு. இந்த சில நிமிடங்கள் முழுவதும் நாம் தனிமையை பற்றி பேசினோம். இந்த உரை முடியும் முன் உங்களிடம் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் சில உண்மைகள் மிகவும் தாமதமாகத்தான் புரியும். அவற்றில் ஒன்று, தனிமை நம்மை உடைக்க வருவதில்லை, நம்மை உருவாக்கத்தான் வருகிறது. ஒரு பழைய ஜப்பானிய கலை இருக்கிறது. உடைந்த மண்பாண்டங்களை அவர்கள் தூக்கி எறிவதில்லை, உடைந்த இடங்களை தங்கத்தால் இணைத்து மீண்டும் உருவாக்குகிறார்கள். அந்த கலை சொல்லும் கருத்து மிகவும் அழகானது. உடைந்தது ஒரு குறை இல்லை, அது அதன் வரலாறு. மனித வாழ்க்கையும் அப்படித்தான். நம்முடைய காயங்களை மறைக்க வேண்டிய அவசியமில்லை. நம்மை பலவீனமாக்கிய அடையாளங்கள் அல்ல அவை. இன்று நாம் யாராக இருக்கிறோமோ அதற்கான சாட்சிகள். நம்முடைய வாழ்க்கையில் சிலர் வருவார்கள், சிலர் போய்விடுவார்கள். சில உறவுகள் தொடங்கும், சில உறவுகள் முடியும். இதையெல்லாம் தடுக்க நம்மால் முடியாது. ஆனால் ஒவ்வொரு பிரிவுக்கு பிறகும் நாம் யாராக மாறுகிறோம் என்பதை மட்டும் நம்மால் தேர்வு செய்ய முடியும். சிலர் கசப்பாக மாறுகிறார்கள், சிலர் அமைதியாக மாறுகிறார்கள், சிலர் எல்லோரையும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் இன்னும் ஆழமாக மனிதர்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். வாழ்க்கை நம்மிடம் கேட்கும் கேள்வி இதுதான். இந்த வழி உன்னை உடைக்கப் போகிறதா, இல்லை உருவாக்கப் போகிறதா? ஒரு கிரேக்க சிந்தனையாளர் எழுதியிருந்த கருத்தின் பொருள் என்னவென்றால், நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் தான் நம்மை துன்பப்படுத்துவதில்லை, அவற்றை பற்றி நாம் உருவாக்கும் அர்த்தங்கள் தான் நம்மை துன்பப்படுத்துகின்றன. அந்த ஒரு சிந்தனை வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஒருவேளை தனிமை என்பது வாழ்க்கை உங்களை நிராகரித்து விட்டது என்பதற்கான அடையாளம் இல்லாமலும் இருக்கலாம். ஒருவேளை வாழ்க்கை உங்களுக்குள் இன்னும் பிறக்காத ஒரு மனிதனை உருவாகி கொண்டிருக்கும் காலமாக இருக்கலாம். இந்த உலகத்தில் எல்லோரும் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. சிலர் நம்மை தவறாக புரிந்து கொள்வார்கள், சிலர் நம்மை விட்டு போய்விடுவார்கள், சிலர் நம்முடைய மதிப்பை ஒருபோதும் அறியவே மாட்டார்கள். ஆனால் அதற்காக நாம் நம்முடைய மதிப்பை மறந்துவிடக்கூடாது. ஒரு மலர் எல்லோரும் பிடிக்கவில்லை என்பதற்காக அதன் வாசனை குறைந்து விடாது. அதே மாதிரி எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக உங்கள் மதிப்பும் குறைந்து விடாது. இந்த இரவு நீங்கள் தனியாக உங்கள் அறையில் உட்கார்ந்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் மனதில் யாரோ ஒருவரின் நினைவு முழுவதும் நிரம்பி இருக்கலாம். ஒருவேளை உங்கள் கண்களில் கண்ணீரும் இருக்கலாம். அப்படி இருந்தால் இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரவும் கடந்து போகும். வாழ்க்கையில் எதுவுமே நிலையானதில்லை. சந்தோஷமும் இல்லை, வலியும் இல்லை. இன்று உங்களை அளவைக்கும் காரணம் ஒரு நாள் உங்களுக்கு பெரிய வாழ்க்கை பாடமாக மாறும். நாளை காலை சூரியன் மீண்டும் உதிக்கும். அந்த சூரியன் நேற்று அழுதவர்களுக்காக தனியாகவும், நேற்று சிரித்தவர்களுக்காக தனியாகவும் உதிக்காது. எல்லோருக்காகவும் ஒரே மாதிரிதான் உதிக்கும். இயற்கை நமக்கு தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு உண்மை இதுதான். நேற்று என்ன நடந்திருந்தாலும் இன்று மீண்டும் ஆரம்பிக்கலாம். நாம் தான் அந்த வாய்ப்பை நமக்கே கொடுக்க மறந்து விடுகிறோம். அதனால்தான் இன்று இந்த எபிசோட் முடியும் முன் நான் உங்களிடம் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். நாளைக்கு எழுந்ததும் உங்கள் வாழ்க்கையில் யாராவது வருவார்களா என்று காத்திருக்காதீர்கள். முதலில் நீங்களே உங்கள் வாழ்க்கைக்குள் முழுமையாக வாருங்கள். உங்களோடு ஒரு தேநீர் குடியுங்கள், கொஞ்சம் நடந்து வாருங்கள், வானத்தை அண்ணாந்து பாருங்கள், ஒரு புத்தகத்தின் சில பக்கங்களை படியுங்கள், ஒரு செடியை வளருங்கள், உங்களுடைய மனதோடு நட்பை ஆரம்பியுங்கள். ஏனென்றால் தன்னோடு அமைதியாக வாழ கற்றுக்கொண்ட மனிதனை இந்த உலகத்தில் எந்த பிரிவாலும் முழுமையாக உடைக்க முடியாது. நேற்று நாம் அன்பை பற்றி பேசினோம், இன்று தனிமையை பற்றி பேசினோம். இந்த இரண்டு உறவுகளுக்கும் நடுவில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பது இன்னொரு உலகம். அது நினைவுகள். ஒரு பழைய பாடல், ஒரு மலை வாசனை, ஒரு தெரு, ஒரு பழைய புகைப்படம். சில நேரங்களில் ஒரு பெயர் மட்டும் கூட நம்மை பல வருடங்களுக்கு பின்னால் கூட்டிக் கொண்டு போய்விடுகிறது. ஏன் சில நினைவுகள் காலத்தை கடந்தும் உயிரோடு இருக்கின்றன? ஏன் சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய நினைவுகள் மட்டும் நம்மோடு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கின்றன? அந்த அமைதியான உலகத்திற்குள் அடுத்த இரவு நாம் ஒன்றாக பயணம் செய்யலாம். அதுவரைக்கும் உங்களை மென்மையாக நடத்துங்கள், உங்களை மன்னியுங்கள், உங்களை நேசியுங்கள். வாழ்க்கை உங்களுக்காக இன்னும் எழுதப்படாத பல அத்தியாயங்களை வைத்திருக்கிறது. இந்த இரவு அந்த புத்தகத்தின் ஒரு பக்கம் மட்டுமே. கதை இன்னும் முடியவில்லை. இனிய இரவு. அமைதியாக தூங்குங்கள். மீண்டும் அடுத்த இரவில் நாளை சந்திப்போம்.